Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 4 Exercise 4.2 Third question solve பண்ணலாம். First subdivision பாருங்க. Suppose 8 people enter an event in a swimming meet. In how many ways could the gold, silver and bronze prizes be awarded அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 8 பேர் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் 8 பேர் ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு மெடல்ஸ் கொடுக்க முடியும், ப்ரைஸஸ் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதில் நம்ம முக்கியமாக 3 விஷயம் எழுதிக்கணும். ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர், இன்னொன்று பிரான்ஸ். இந்த 3 ப்ரைஸ் தான் இருக்குது. டோட்டலாக நமக்கு 8 பேர் கலந்துக்கிறாங்க, 8 பர்சன்ஸ். ஓகேங்களா, இப்போ கோல்டு ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ரொம்ப ரேர், 2 பேர்லாம் வராது. ஒருத்தர் தான் கோல்டுக்கு. ஸோ இந்த கோல்டை 8 மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தர் வாங்கலாம். இப்போ கோல்டில் இந்த 8 பேரில் யாராவது ஒருத்தர் வாங்குகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக. அடுத்து சில்வர் கொடுக்கும்போது ஒருத்தர் கோல்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ அடுத்து 7 பேர் தான் இருப்பாங்க. அந்த 7 பேரில் ஒருத்தருக்கு சில்வர். சில்வரும் கொடுத்துட்ட பிறகு பிரான்ஸில் மிச்சம் 6 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா கோல்டு ஒருத்தருக்கு போயிடுச்சு, சில்வர் ஒருத்தருக்கு போயிடுச்சு. அப்போ பிரான்ஸில் வெறும் 6 மெம்பர் தான் இருப்பாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்னென்னு எழுதிடலாமா? therefore total number of ways of awarding the prize. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம். 8 into 7 into 6. 7 6 are 42, 16 balance 1 32 33. ஸோ 336 ways நமக்கு இருக்குது. சரிங்களா, நம்ம இந்த ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. கோல்டு எத்தனை பேர், சில்வர் எத்தனை பேர், பிரான்ஸ் எத்தனை பேர், அதை நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கரெக்டாக எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன், 3 men have 4 coats, 5 waistcoats and 6 caps. In how many ways can they wear them அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமே 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் 4 கோட் இருக்குது, 4 வேஸ்ட் கோட் இருக்குது, 6 கேப் இருக்குது. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த 3 அவங்க எப்படி வேர் பண்ணிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஷின். ஸோ இப்போது மொத்தம் 4 கோட் இருக்குது, ஆனால் 3 மென் தான் இருக்காங்க. கரெக்டாக. எத்தனை பேர் இருக்காங்க? 3 மென்ஸ் தான் இருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? 4 கோட் 3 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 5 வேஸ்ட் கோட் இருக்குது, அது எத்தனை பேருக்கு தான் எத்தனை பேர் தான் அதை வேர் பண்ண முடியும்? 3 பேர் தான் வேர் பண்ண முடியும். அப்போ மொத்தம் 5 இருக்குது, 3 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 6 கேப்ஸ் இருக்கான். நம்மக்கிட்ட 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ 6 கேப்பு 3 பேர். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? மல்டிபிள் பண்ணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். therefore total number of ways of wearing them. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 4c3 into 5c3 into 6c3. இங்கே c இருக்குது. ஓகேங்களா, ncr மாதிரி தானே இருக்குது. ஃபார்முலா என்ன? n factorial by r factorial into n minus r factorial. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ 4 இருக்குது, கீழே 3 இருக்குது. ஸோ 4லேருந்து 3 மைனஸ் பண்ணி டிவைடட் பையில் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் எக்ஸாமில் மார்க் வர்றதுக்காக ஃபார்முலா எழுதணும். ஒரு மார்க் ஃபார்முலாக்கு எழுதிடணும். சால்வ் பண்ணுறதை நம்ம டைரெக்டாக பண்ணலாம். 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 minus 3 1 ஃபேக்டோரியல் இன்டூ மேலே 5 ஃபேக்டோரியல் 5 minus 3 2 ஃபேக்டோரியல். n வேல்யூ 6 ஃபேக்டோரியல் 6 minus 3 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் லைனில் 4 ஃபேக்டோரியல் 4 into 3 into 2 into 1 into 5 ஃபேக்டோரியல் 5 into 4 into 3 ஃபேக்டோரியல். ஏன்னா இங்கே 3 இருக்குது. 6க்கு 6 into 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல். இப்போ டிவைடட் பையில் நமக்கு 2 ஃபேக்டோரியலும் 3 ஃபேக்டோரியல் மட்டும் தான் இருக்குது. 3 3 கேன்சல், 2 2 கேன்சல். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ண. பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். 4 3s are 12, 12 2s are 24, 24 into
6 5s are 30, 30 4s are 120, அப்புறம் 5 4s are 20, 20 into 3 60. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். 24 into 12 6 are 72, அதை எழுதிக்கலாம். 4 2s are 8, 2 2s are 4, 7 4s are 28, பேலன்ஸ் 2 14 168. இப்போ ஆட் பண்ணலாம். 8 12 பேலன்ஸ் 1 7 ஆகிடும். இங்கே 1 அண்ட் 2 0 இருக்குது, 2 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 17280. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.